பொதிகை மழையாளை தொழுது என்னை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்திய என் பெற்றோரை வணங்கி கல்விதனை எனக்கு அளித்து அறிவின் கண்ணதனை திறந்து வைத்த என் ஆசிரிய பெருமக்களை போற்றி எனக்கான அடையாளத்தை வழங்கிய எனது இந்தியா. அந்த அடையாளங்களை காப்பது எனது பொறுப்பு. நான் பேச வந்துள்ள தலைப்பு எனது இந்தியா எனது பொறுப்பு. நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் என்று ஒவ்வொரு இந்தியரும் தன்னை தானே கேட்டுக்கொள்ளும் நாளே இந்தியாவின் பொற்காலம் தொடங்கும் நாள். இந்தியா இந்த பெயரை உச்சரிக்கும் போதே நம் இதயத்தில் பெருமை பொங்குகிறது. இது வெறும் நாடு அல்ல, இது உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாரதியார் கனவு கண்ட இந்தியா இன்று நம் கைகளில் இருக்கிறது. இந்த கனவை நனவாக்குவது நம் தலைமுறையினரின் பொறுப்பு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அதன் இயற்கை வளங்கள் மட்டுமல்ல, ஒழுக்கமான குடிமக்களே. நண்பர்களே, நாம் பல நேரங்களில் நாட்டை குறை கூறுகிறோம். சாலைகள் சரியில்லை, சுற்றுச்சூழல் மாசுபட்டுள்ளது, ஊழல் அதிகமாக உள்ளது என்று. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நாம் மாற தயாராக இருக்கிறோமா? மகாத்மா கூறியுள்ளார், நீங்கள் உலகில் காண விரும்பும் மாற்றமாக முதலில் நீங்களே மாறுங்கள் என்று. இந்த ஒரு வரியே என் இந்தியாவிற்கான என் பொறுப்பின் அடித்தளம். நண்பர்களே, ஒரு மாணவியாக நாட்டிற்காக நான் என்ன செய்ய முடியும் என்பதுதானே உங்கள் கேள்வி. நான் நன்றாக படிப்பேன், நான் உண்மையாக இருப்பேன், நான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன், நான் தண்ணீரை வீணாக்க மாட்டேன், நான் மரங்களை வளர்ப்பேன், நான் போக்குவரத்து விதிகளை மதிப்பேன், நான் சமூக வலைத்தளங்களில் பொய்யான தகவல்களை பகிர மாட்டேன், நான் யாரையும் சாதி, மதம், மொழி, இனம் என்ற அடிப்படையில் பாகுபடுத்தவே மாட்டேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறியுள்ளார், கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது வருவதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது உண்மையான கனவு. எனது கனவு வளர்ந்த இந்தியா, சுத்தமான இந்தியா, அமைதியான இந்தியா, அறிவார்ந்த இந்தியா, ஊழலற்ற இந்தியா. நன்றியை தெரிவிக்க கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு நாளடைவில் வளர்ச்சி பெற்றது லஞ்சமாய். இன்று நியாயமாய் நடக்க வேண்டிய வேலைக்கும் வேண்டும் லஞ்சம். நீதிமன்றத்தில் இதன் பேரில் வந்துள்ள வழக்கிற்கு எது பஞ்சம்? இந்த நிலை மாறி லஞ்சமற்ற இந்தியா, ஊழலற்ற இந்தியா. இந்த கனவு நனவாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு இந்தியரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இன்று நான் ஒரு மாணவி, நாளை நான் ஒரு மருத்துவராக இருக்கலாம், நான் ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், நான் ஒரு நீதிபதியாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கலாம். எந்த பொறுப்பில் இருந்தாலும் முதலில் நான் ஒரு இந்திய குடிமகள். என் நாட்டின் பெருமை என் பெருமை, என் நாட்டின் வளர்ச்சி என் கனவு. என் உரையை ஒரு உறுதிமொழியுடன் நிறைவு செய்கிறேன். நான் இந்தியாவை நேசிக்கிறேன், நான் இந்திய அரசியலமைப்பை மதிக்கிறேன், நான் நேர்மையுடன் இருப்பேன், நான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன், நான் மனித நேயத்தை வளர்ப்பேன், நான் என் நாட்டின் வளர்ச்சிக்காக என்னால் முடிந்த ஒவ்வொரு பங்களிப்பையும் செய்வேன். ஏனெனில் எனது இந்தியா எனது பெருமை, எனது இந்தியா எனது அடையாளம், எனது இந்தியா எனது பொறுப்பு. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.